நேற்று நாம் வெளியிட்ட அந்த மெகா சர்வே 3.0 அப்படிங்கிறது பதில்கள் பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு மகிழ்ச்சி, பல பேருக்கு அதிர்ச்சி அப்படின்னு இரண்டரை கலந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். கலை யதார்த்தம் அதுவாக தான் இருக்குது அப்படிங்கிறதா மாற்று கருத்து இல்லை. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா சார், பெண்களுடைய ஆதரவு தான் சார் மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தீர்வு சக்தியாக பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் அதை முன்னிறுத்தி தான் பல வாக்குறுதிகள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு கட்சியும் கொடுத்துட்டு வராங்க. அதுதான் பின்னணியாக இருக்குது. ஏன்னா பெண்களுடைய வாக்கு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அந்த சர்வே முடிவுகளில் பெண்களுடைய ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கட்சிக்கும் திமுக கூட்டணிக்கு 42 விழுக்காடு வந்ததை பார்த்தோம். அதிமுக கூட்டணி 37 விழுக்காடு, நாம் தமிழர் 6 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகம் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கட்சி, அதிக பெண் ரசிகர்கள் கொண்ட ஒரு நபராக, ஒரு நடிகராக, கட்சியினுடைய தலைவராக விஜய் இருக்காரு. அவருக்கு 15 விழுக்காடு தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பெண்களுடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம், வந்திருக்கக்கூடிய முடிவினுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு பார்க்குறீங்க? பிரவீன், முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம நேர்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ கருத்து கணிப்புகளின் காலமாகிடுச்சு. இப்போ நீங்கள் முகநூல் பக்கமாகட்டும், யூடியூப் எங்கே வேணால் எடுத்து பாருங்கள், அந்த கருத்து கணிப்புகள் என்பது புற்றீசலாக இருக்குது. எல்லாரும் கருத்து கணிப்பிட்டு தான். கருத்து கணிப்பு என்பது ஒரு சாதாரண விடயம் இல்லை, மிகப்பெரிய எக்ஸசைஸ். அது ஒரு சாதாரண மிகப்பெரிய அளவுக்கு பண்ண வேண்டிய ஒரு விடயம். சத்தியம் தொலைக்காட்சியை பொறுத்த மட்டிலே நாம் கருத்து கணிப்பு என்பது துல்லியமான கருத்து கணிப்பு வழங்குவதில் நாம் எப்பொழுதுமே முதன்மையான இடத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய ஸ்ட்ரைக் ரேட், அதாவது நம்மளுடைய கணித்து சொல்லும் முடிவுகளுடைய உண்மையான முடிவுகள் வரும்பொழுது அந்த இரண்டு முடிவுகளும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்முடைய கணிப்புக்கும் உண்மையான முடிவுக்கும் உள்ள வித்தியாசம் என்பது மிக மிக குறைவாக தான் இருக்கும். 92% நம்முடைய ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறது கருத்து கணிப்புகளில். அந்த வகையில் தான் இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. அதுவும் நாம் மார்ச் 15 முதல் மார்ச் 25 முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை, அதாவது கடைசி நிலையில் மனநிலை எப்படி இருக்குது, வாக்காளர்களுடைய மனநிலைன்னு கல யதார்த்தத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கும். அதுவும் 234 தொகுதிகளுக்கும் நம்முடைய களப்பணியாளர்கள், செய்தியாளர்கள் எல்லோரும் சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 122 பேர், சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 122 பேர் போயிருக்காங்க. அவங்களுடைய களப்பணி ஆய்வுகளை தான் நம்ம விஞ்ஞான ரீதியாக அளவீடு செய்து மதிப்பீடு செய்து அதற்கு பிறகு நாம் கொடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட சாம்பிள்ஸ் என்று பார்த்தால் 1,73,449 பேரிடம் இந்த சாம்பிள்ஸ் எடுக்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதிகளையும் சேர்த்து கட்டுக்கட்டாக அந்த பண்டில்ஸ் சாம்பிள்ஸ் அதிலிருந்து எடுத்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு குழு இந்த ஆய்வு செய்து இந்த முடிவுகளை நாம் வெளியேற்றிருக்கோம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் நாட்டின் கண்கள் என்று சொல்வார்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்த மட்டில் அவர்கள்தான் பெரிய விடயம். என்றால் 50% மேல் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 கோடி பேர் இருக்காங்க. 3 கோடி பேரில் கிட்டத்தட்ட 90% பேர் வாக்களிப்பாங்க. நிச்சயமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் என்றால் பெண்கள் தான். எனவே பெண்கள் வாக்கு என்பது ஒவ்வொரு தேர்தலிலும், சட்டப்பேரவை தேர்தல் மட்டுமல்ல, மக்களவை தேர்தலும் சரி, ஒவ்வொரு தேர்தலிலும் பெண்களுடைய டேர்ன் அவுட் சிறப்பாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க. கடந்த 3-4 தேர்தலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அறிவிப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய தொலைக்காட்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம் பெண்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு. 42% திமுகவுக்கு இருக்கிறது, 37% அதிமுகவுக்கு, நாம் தமிழர் 6%, தாவேகா 15% இருக்கிறது. மற்றவை தாவேகாவுக்கு நீங்கள் சொன்னீங்க பெண்கள் ஆதரவில் இளம் பெண்கள் ஆதரவு தான் அவருக்கு இருக்குது. ஏன்னா ஒரு நடிகராக இருப்பதிலிருந்து தற்போது கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். எனவே அவருன்னு ஒரு போட்டோ எடுத்துட வேண்டும், அவரை நேரில் இளம் பெண்கள் ஆதரவு அப்படின்னா வாக்களிக்க உரிமை, அந்த தகுதி அடையாத இளம் பெண்கள் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. இரண்டையும் கலந்து அந்த இளம் பெண்கள் என்பது இந்த 18 வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் நிறைய பேர் இளம் பெண்கள் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா விஜயை நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது. அது வாக்குகளாக மாறுதா இல்லையான்னு முடிவுகள் வரும்போது நமக்கு தெரியும். ஆனால் விஜய்க்கு ஆதரவு என்பது பெரிய அளவு இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்தே இல்லை. ஆனால் பெண்கள், நடுத்தர வயது பெண்கள், அவங்களுடைய ஆதரவு, ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. இப்போ 3 கோடி பெண்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி எடுத்துங்க, 5.25 கோடி இருக்கும் நம்ம வாக்காளர்கள். அதில் ஒரு 2-3 கோடின்னு எடுத்துக்கொண்டாங்களோ அதில் கிட்டத்தட்ட 2-2.25 கோடி பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தா நடுத்தர வயது பெண்களாக தான் இருப்பாங்க. எனவே அவங்க வாக்குகள் தான் மிக முக்கியமானது. அந்த வாக்குகள் எங்கே போகிறதால் அவர்கள் எல்லாம் அதிலே பெரும்பாலும் இந்த மகளிருக்கான திட்டங்கள், அதிலே நீங்கள் பார்த்த திட்டங்களை எப்படி அறிவிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க. இவங்க 2000னா அவங்க 2500, இவங்க 8000னா அவங்க 10,000, அதாவது பணத்தை அள்ளி வீசி. ஏன்னால் அவர்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி.
எனவே அவர்களுக்கு அள்ளி கொடுப்பதிலே தவறில்லை என்பதை தான் அதிலே தான் தற்போது நிலவரம் எப்படி இருக்கு என்று பார்த்திருக்கிறோம். இதில் மேலும் தற்போது நம்முடைய சர்வேயை பார்த்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய முக்கிய நிர்வாகிகள் தான் நம்மகிட்ட பேசும்போது அவங்க எல்லாருமே உங்களுடைய சர்வே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 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 டெஸ்டிங்காக இருந்தது, எங்களுக்கு இப்போ நாங்கள் இன்னும் சிறப்பாக செயல்படுவோம், இன்னும் ஊக்கமுடன் செயல்படுவோம்னு நல்லா வந்து அவங்க சொன்னாங்க. கொஞ்சம் குறைவாக இருக்காங்க, நாங்கள் இன்னும் வேகமாக செயல்படுறது எடுத்துக்காட்டியிருக்கோம் உங்கள் சர்வே, நாங்கள் வேகமாக செயல்படுவோம்னு சொன்னாங்க. எனவே இந்த சர்வேயோட கல யதார்த்தத்தை நாம் பிரதிபலித்திருக்கிறோம். அதிலே பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை பிரதிபலிக்கும் வகையில் தான் இந்த முடிவுகள் வந்திருக்கிறது. அதிலே திமுக முன்னணியில் இருக்கிறது பெண்கள் ஆதரவில், அது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை தான் நம்ம எடுத்து காட்டியிருக்கோம் பிரவீன். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த கம்பேரிசன் ஒப்பீடு தான். நம்ம இதற்கு முன்பு எடுக்கப்பட்ட சர்வே 2025 ஜூலையில் ஒரு சர்வே எடுத்தோம். அதுக்கு பிறகு இந்த ஆண்டுடைய தொடக்கம் மார்ச்சில் ஒரு சர்வே, இப்போ எடுக்கப்பட்ட அந்த சர்வேன்னு பார்க்கும்போது திமுக அவங்களுடைய அந்த பெண்கள் ஆதரவு அப்படியே சரியா தக்க வச்சுக்கிறாங்க. 42 இருந்து 43, இப்போ 42 அப்படிங்கிற தக்க வச்சுக்கிறாங்க. இதுல மிக முக்கியமா தாவேகா 17ஆக இருந்து 14ஆக இருந்து இப்போ 15 அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. அதாவது 17ஆக இருந்து இப்போ 15 அப்படிங்கிற பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. அப்படின்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இதில் மிக முக்கிய பங்காற்றுறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா, அதுல மாற்று கருத்தே இல்லை. நம்ம இந்த 3 சர்வேக்கள் பண்ணோம். கடந்த ஜூலை மாதமே ஒரு முதல் சர்வே 1.0 பண்ணோம், மெகா சர்வே 1.0. அதில் வந்த முடிவுகள். பிறகு கடந்த மாதம் மார்ச் 2026 2.0 பண்ணும், அதனுடைய முடிவுகள். தற்பொழுது இந்த மாதம் தேர்தலுக்கு அருகே இருக்கின்ற இன்னொரு நாளில் தேர்தல் வரப்போகுது. எனவே அந்த 3.0 இந்த 3 ஒப்பீடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக இருக்கும். அதாவது திமுக வந்து முதல்லேருந்தே கடந்த தேர்தலேருந்தே அவங்க வாக்குறுதிகள் பெண்களுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. அதே போல் சில வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றினாங்க, சில விடியல் பயணம் உடனே நிறைவேற்றினாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்து 2.5 ஆண்டுகள் கழித்து தான் நிறைவேற்றினாங்க. ஆனால் அவங்க செய்வாங்கன்ற நம்பிக்கை வந்து திமுக ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவும் இந்த வாட்டி அறிவிப்புகளில் பார்த்தீங்கன்னா திமுக அறிவிப்புகளுக்கு போட்டியாக 10,000 என்றே அறிவித்து விட்டார்கள். அதிகபட்சம் 10,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களும் 2,000 மகளிர் உரிமை தொகை கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் 2,000 சொல்லியிருக்கு. திமுக வந்து கோடை சிறப்பு தொகையை ஒரு 2,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே மாதிரி அள்ளிட்டே போனால் அதே மாதிரி பொங்கல் பரிசு 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு. பெண்களை கவரும் வகையில் தான் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பீடில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லோருமே அந்த ஒப்பீடுகளில் சரியாக தான் இருக்குது. அந்த கலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் தான் அந்த ஒப்பீடுகள் இருக்கிறது. ஆனால் கடைசி நாளைய தினம் இந்த பெண்கள் அறிவிப்பு இன்னும் கூட பிரச்சாரம் நாளை மாலை 5 மணி வரைக்கும் இருக்குது. எனவே திருப்பி பெரிய அறிவிப்புகள் கூட வரலாம். பெண்களை கவருவதற்காக நிச்சயமாக அந்த அறிவிப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த சர்வே வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய அஇஅதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர், மற்றவை. இதில் பார்த்தீங்கன்னா திமுக 42, 43, 42 கிட்டத்தட்ட அதே அந்த மெயின்டைன் பண்ணுறாங்க. அதிமுகவும் 31 39 37 அவங்களும் கிட்டத்தட்ட அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் கடும் போட்டி இருக்குது 2 பேருக்கும். ஏன்னா அந்த 10,000 ரூபா வந்து எஃபெக்டிவாக உட்காருக்கு. 17, 14, 15 தாவேக்கா அந்த இதுலேயே தான் இருக்காங்க. அவங்களும் பெருசாக வரல. நாம் தமிழரும் அப்படி தான் இருக்காங்க, 6% என்று இருக்காது. எனவே இந்த முறை பெண்கள் ஆதரவு யாருக்கோ அவர்கள் தான் மிகப்பெரிய வெற்றியை சூடுவார்கள். அந்த பெண்கள் ஆதரவு வந்து இளம் பெண்கள் ஆதரவு இருக்குது. இந்த 30 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் அதில் வந்து எப்படி இருக்கும்? விஜய்க்கு ஆதரவாக இருப்பாங்களா, இல்லை திமுகவா, அதிமுகவா, அல்லது தாவேக்கா, நாம் தமிழரா பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் பெண்கள் ஆதரவு மிக முக்கிய, இந்த தேர்தலில் மிக முக்கிய திருப்பு முனையாக இந்த பெண்களுடைய ஆதரவு தான் இருக்கும்.